இந்த வாரம் வந்துட்டு மிட்வீக் எவிக்ஷன் இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அதுக்கு மெயின் ரீசன் ஜால்ராசா வந்துட்டு கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறதுக்காக தான் வந்தேன். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் கேக்குறேன். எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ப்ரோ. ஓகே. காதல் காதல் அறம்னு அறுக்கிறிய தவிர நீ செய்யற எதுலயும் அறம் இல்ல. You are not a lover boy now, you are a playboy now. Playboy மீனிங் என்னன்னு தெரியாம பேசாத. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 93 அண்ட் எபிசோட் 94 ரிவ்யூ தான். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஓவர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். அண்ணே நம்மால தான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்கண்டன்ஸ் உடைய ரீஎன்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எடுத்த உடனே வர்ஷினி அண்ட் சுனிதா இவங்க ரெண்டு பேர் தான் என்ட்ரி ஆனாங்க. வழக்கமா மற்ற சீசன்லாம் ரீஎன்ட்ரின்னு சொல்லிட்டு பல பேர் உள்ள வரும்போது எல்லாரும் ஓடி போயிட்டு பயங்கரமா கட்டி பிடிப்பாங்க, எமோஷனலா ஆவாங்க. பட் இந்த வாட்டி இவங்களை யார் உள்ள வர சொல்லுது, யார் கூப்பிட்டது இவங்களை அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டி வர்ஷினி என்னமா பிக் பாஸ் இப்பயாச்சும் பார்த்துட்டு வந்தியா அப்படிங்கிற கேட்டேன். இந்த வாட்டி ஃபுல்லா பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சுனிதாவே கேட்டாங்க, என்னடா நாங்க உள்ள வந்ததுல யாருக்குமே ஹாப்பினஸே இல்லையா, மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா ஜாக்லின், அதாவது உள்ள வந்திருக்கும் போது நீ ஒரு கேம் ஒன்று ஆடின பத்தியா, நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கதே நான் தனியா விளையாடுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுட்டே இருந்திருக்கேமா, கடைசியா மஞ்சரி வரைக்கும் அனுப்பி விட்டேன். இப்ப அடுத்து யாரு, முத்துக்குமரன். சூப்பர், ஓட்டு யாருக்கிட்டலாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டா ஒட்டிக்கிறமா. முத்துக்குமரா உன் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணாம நீயும் பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனுக்கு சேர்த்தே அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இதுக்கு தாண்டா சுனிதா இந்த வீட்டுக்கு தேவைன்ற மாதிரியே இருந்துச்சு. இது ஓட் கவுண்டர் எங்க ஓட்டுறது, இப்போ நீங்க டார்கெட். சோ ஜாக்லின் இந்த வீட்ல வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் பாக்குறாங்களோ, ஓட்டுக்காக யார் கூட எல்லாம் ஒட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் புட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு அடுத்ததா சௌந்தர்யா கிட்ட போயிட்டாங்க. சௌந்தர்யா, இந்த வீட்டுக்குள்ள மக்கள் ஓட்டு போட்டு புடிச்சு தானே உன்னை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா மக்களுக்காக நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க இந்த ஷோக்கு, ஏதாச்சும் டாஸ்க்னு வரும்போது மூஞ்ச பொளக்குன்னு வச்சுக்கிற, எதுனாலும் மூஞ்ச பொளக்குன்னு வச்சுக்கிற, உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சௌந்தர்யாக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. பாருங்க, மக்கள் புடிச்சா வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க, ஓகேவா, நான் டாஸ்க்னு வரும்போது இறங்கி விளையாடி இருக்கேன், கேம் இருந்தாலும் எல்லாத்தையும் விளையாடி இருக்கேன், அந்த டாஸ்க்ல எல்லாம் நான் கடைசி வரைக்கும் முயற்சி எல்லாம் பண்ணிருக்கேன், ஏதாச்சும் இடத்துல கருத்து சொன்னா நான் கருத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இருமா ஏமா கோபப்படுற, நான் கேள்வி தான் கேட்டேன், அந்த கேள்விக்கான பதில மட்டும் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் டிஃபென்சிவ் போறேன் நான் உங்களுக்கு கேக்குறேன். நம்ம விஷால் கிட்ட போயிட்டாங்க. விஷால், என்னடா ட்ரையாங்கிள் கேம் விளையாடிட்டு இருக்க போலியே அப்படிங்கிற மாதிரி அந்த லவ் மேட்டரை இழுத்தாங்க. அதோட அங்க கட் பண்ணிட்டு நேரா அந்த கான்வர்சேஷன் பிரைவேட்டா போயிடுச்சு. அப்ப விஷால் வழக்கம் போல நான் தர்ஷிகா கிட்ட ஸ்டார்டிங்ல லவ் எல்லாம் வேணாம், அதெல்லாம் உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி அவட்ட கிளியரா சொல்லிட்டேன். அவளும் ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டாலே, அதெல்லாம் நீ பாத்தியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சுனிதா வேணாம்னு சொல்லிட்டு மொத்த ஸ்பேஸ் நீ தானடா கொடுத்த, அது கரெக்டா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, தர்ஷிகா வெளியே போனோடனே உடனே அன்சிதா கிட்ட ஆரம்பிச்சிட்டே, அது ரைட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இங்க பாரு, அன்சிதா வந்து அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல உள்ள வரும்போது எனக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்தா, நீ ஃபேமிலியோட இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தா நான் அன்சிதா கிட்ட க்ளோஸாவே ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே இந்த லவ்ன்ற மேட்டர்லாம் நான் அன்சிதா கிட்ட டிஸ்கஸே பண்ணதே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்ல. அண்ட் தர்ஷிகா இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அம்மாவுடைய ரிங்கை என்கிட்ட கொடுத்தா, அப்பவே இதெல்லாம் வேணாம், சீரியஸா போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் தெளிவா சொன்னேன். அவ தான் விதி என்ன முடிவு பண்ணிருக்கிறது, வெளியே போய் பார்ப்போம், இது நான் கேம்குள்ள கொடுக்குறேங்கிற மாதிரி கொடுத்தா. அண்ட் வந்து அன்சிதாவுமே அவங்க அம்மாவுடைய செயினை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சுனிதா, நீ பெரிய என்ன மன்மத அம்பாடா, மன்மத அம்பா, நல்லா உசுப்பேத்தி விட்டு கடத்துல அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. உசுப்பேத்தி விட்டவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பாரு, அவங்க வெளியே போனதுக்கு எனக்கு எந்த விதமான சம்மதமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. மன்மதன் ராஸ்தா அன்பு அணி, மன்மதன் அம்பு. இங்க விஷால் சொல்ற மாதிரி அன்சிதா வெளியே போனதுக்கு வேணா விஷால் காரணம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா தர்ஷிகா வெளியே போனதுக்கான முக்கிய காரணமே இந்த விஷால் தான். ஏன்னா தர்ஷிகா வந்து இப்படிப்பட்ட லவ் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும் போது விஷால் என்ன சொல்லியிருக்கணும், இங்க பாரு, லவ் கண்டென்ட் பண்றதுக்கான இடம் இது கிடையாது, எதுவா இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம், இங்க கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம், சோ உன் கேம் நீ பாரு, என் கேம் நான் பார்க்கறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு அப்படின்னா, தர்ஷிகா அந்த லவ் கண்டென்ட்ல போட்டாங்க பாத்தீங்களா, அந்த எஃபர்ட் கொண்டு போய் கேம்லயும் டாஸ்க்லயும் போட்டுருப்பாங்க. அட்லீஸ்ட் இன்னும் 2-3 வாரம் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் இந்த ஷோல வந்து ஸ்கோர் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நீ லவ் பண்றத லவ் பண்ணிக்கோ, நான் அதை தடுக்க மாட்டேன், ஆனா என் சைடுல லவ் இல்ல, நான் உன்னை என்கரேஜ் மட்டும் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு பண்ணாரு பாத்தீங்களா, அதுதான் அடுத்தவங்க கேம் ஸ்பாயில் பண்றது. யார்கிட்ட ஒரு வாட்டி பழகினானோ போனா, இந்த வாட்டி பழகினா போனா, ஒண்ணுங்க தான் போவாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது தீபக் அந்த இடத்துக்கு வந்தாப்லயே, அந்த நேரம் பார்த்து விஷால், எனக்கு கண்மணி முக்கியம், எனக்கு வந்து கதிஜாவும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எனக்கு கண்மணி கதிஜா
அன்சிதாவா அடே அப்ப இந்த வீட்டுக்குள்ள நீ இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கியா, எங்களுக்கு தான் தெரியாம இருந்திருக்கா, அப்ப நான் தான் லூசா இருந்திருக்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. சுனிதா இதெல்லாம் தெரியாம ஒரு நாள் இருந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கும் போது ஏமா என்னுடைய பார்வைக்கு அப்படிலாம் தெரியவே இல்லமா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் புலம்பிட்டே போயிட்டாப்ல. அண்ட் சுனிதா இந்த வீட்ல இருந்த வரைக்குமே அன்சிதா கூட தான் பயங்கரமான க்ளோஸா இருந்தாங்க. அண்ட் அன்சிதாக்கு பல பேர் சொல்லக்கூடிய ரீசனே நீ வந்து முழுக்க முழுக்க சுனிதாவுடைய ஷேடோலே இருக்க, உனக்குன்னு ஒரு கேம் இல்ல, சுனிதா இந்த வீட்டு விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா தான் உன்னுடைய கேமே வெளியே தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இங்க சுனிதா அன்சிதாக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. தர்சிகா எக்கேடு கிட்டு போட்டோம், அது நம்மளுக்கு கவலை இல்லை, ஆனா அன்சிதா நீ லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு, அதை மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிருக்காங்க. அவ விஷால் தர்சிகாவாச்சு லவ் பண்றேன்னு வந்து சொன்னா, அன்சிதா கிட்ட லவ் மேட்டர் நான் எடுக்கலையே, நாங்க ரெண்டு பேரும் லவ் பத்தி டிஸ்கஸே பண்ணிக்கிட்டது கிடையாது, ஒரு இடத்துல என்னுடைய லவ் மேட்டரை பத்தி அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லையே வெளியே போகும்போது அவ காதல குசு குசுன்னு ஏதோ ஒன்று சொன்னாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அர்ணவ்ன்ற பேரை தான் சொல்லிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு முந்தின நாளே அங்க பெருசா டிஸ்கஸ் பண்ணோமே, அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. கீ அடிச்சிட்டு அசின் கிட்டயா ரெண்டு பேரு கிட்ட இதை பத்தி பேசவே இல்லையே. சுனிதா வழக்கம் போல ஒரு வேலை ஒன்று பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை இங்கேயும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இல்லையே ரெண்டு பேரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிங்களே, அதை பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விஷால் இல்லவே இல்லை, ரெண்டு பேருமே கண்மணி தான், யாரையும் நான் கதிஜாவா பார்க்கவே இல்லை அப்படிங்கறத உறுதியா சொல்லி விட்டாப்ல. இந்த கதையில ரெண்டுமே கண்மணி, உனக்கு புரியுதா? அட போடா. ஆக்சுவலா இங்க விஷால் பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உன் எக்ஸ கழட்டி விட்டுறலாம், அவன் உனக்கு டிசர்விங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்றது. அப்புறம் அடுத்த டைலாக்கே உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் உன் பக்கத்திலேயே நான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது சரி ரைட், மனம் மேடையிலேயே உன் பக்கத்திலே நிப்பான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. இவன் என்ன சொல்லியிருக்கணும், எல்லா டைலாக்கையும் சொல்லும் போது அஸ் a ஃப்ரெண்டா நிப்பேன், நான் ஃப்ரெண்டா இருக்கேன், பிகாஸ் யூ ஆர் a பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூ ஆர் பிகாஸ் யூ ஆர் a க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல அப்படின்னா அது ஒரு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா விஷால் பேசின பேச்சுல ஃப்ரெண்டுன்னு எங்கேயுமே வரல. உனக்கு வந்து அவன் டிசர்விங்கே கிடையாது, உன் எக்ஸை கழட்டி விடு, அடுத்ததான் உனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை பெரிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நோக்கி ஓடு, அதுதான் உனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் உன் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய முதல் நானா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா. விஷால் கொடுத்த அந்த ஒரு ஹோப்பை தான் அவங்க லவ்ன்ற மாதிரி எடுத்துட்டாங்க. அதனால வந்த குழப்பம் தான் இவ்வளவுமே. என்ன பண்ற வத்தியா தேர்ட் பர்சனா பாரு நீ பண்ற. அடுத்த பேட்மேன் ரவீந்தர் கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து மைக்ல பேச ஆரம்பிச்சாப்ல, என்னப்பா நீங்க ரொம்ப நல்லவராச்சே, எதுக்கு திரும்ப வரீங்கன்ற மாதிரி கேட்டீங்களே, இப்ப நான் வரவா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டானே, வாங்க சார் சொல்லி கூப்பிட்டாங்க. அண்ட் உள்ள வந்த உடனே வழக்கமா ரெண்டு நல்ல காமெடி போடுவார் இல்லையா, இந்த வருஷத்துடைய முதல் காமெடியை நானே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற 8 பேரும் யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யூ கைஸ் ஆர் டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி பரவாயில்ல, இது ஒரு சுமாரான காமெடியா தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போதே அடுத்த ஹெவியா ஒரு காமெடி போட்டாப்ல. மற்ற சீசன்லாம் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா இந்த சீசன் தான் பெஸ்ட் சீசன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. இந்த சீசன் மாதிரி இந்த சீசன்ல நான் எவ்வளவு பேசுறதே நான் கேக்குறதே இல்ல, நம்ம சீசன் தான் பெஸ்ட். ஆக்சுவலா இவர் போன சீசன் வரைக்கும் ரிவ்யூவரா இருந்தாப்ல, இந்த சீசனை ரிவ்யூ பண்ணல, ரிவ்யூ பண்ணியிருந்தா நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இந்த சீசன் எவ்வளவு போரிங்கா போறதுன்றதுல அவர் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற காரணத்தினால அது விஜய் டிவிக்குள்ளேயே போயிருக்கோம், பிக் பாஸ் ஷோக்குள்ளேயே போயிருக்கோன்றதுனால இந்த காமெடியை போட்டாரா அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் கூடவே பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஆடின முதல் சீசன் நம்ம தான், இந்த சீசன்ல தான் பல ஹிஸ்டரிகளை கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கலக்க போது யார் செட்டுக்கு போங்கன்னு சொல்லி அமைச்சவரை வழித்தவரி பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்துட்டாரோன்ற டவுட் எனக்கு ஹெவியா வந்துச்சு. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஆடின ஒரே சீசன் இதுதான், பல ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண ஒரே சீசன் இதுதான். அண்ட் வழக்கமா எக்ஸ் கண்டஸ்டன்ஸா உள்ள வந்தவங்க, அதுவும் போட்டியாளர்களா வேற இந்த வாட்டி உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கும்போது சின்ன ரோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அண்ட் குறிப்பா ரவீந்தர் பேசினார்னா பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கும்போது இந்த வாட்டி நீங்க ரோஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, முழுக்க எல்லாரையும் நான் புகழ்ந்து தான் தள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் தீபக் இருந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. தீபக் யாருன்னா சினிமாவை தவற விட்ட ஒரு ஆள், ஆனா இப்ப அவருக்கு வெளியே எப்படிப்பட்ட ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் புதுசா வர டைரக்டர்ஸ் நீங்க போய் ஹீரோலாம் தேடாதீங்க, தீபக் ரெடியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. புது டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ தேடாதீங்க, தீபக் இஸ் வெயிட்டிங். அடுத்து அருண் உன ஸ்டார்டிங்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, நீ இன்னும் சொல்லலாம் கிடையாது, நீ பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயர், இந்த வீட்டில் முத்துவை எதிர்த்து ஸ்ட்ராங்கா விளையாடின முதல் ஆள் நீ தாண்டா, உனக்குள்ள ஒரு பயங்கரமான நல்லவன் இருக்காண்டா, இந்த வீட்டில் எவன் அடிபட்டு கிடந்தாலும் அவனை கொண்டு போய் மெடிக்கல் ரூம்ல அட்மிட் பண்றவன் நீ தாண்டா, அது இந்த வீட்டில் மட்டும் இல்ல வெளியும் பண்ணுவன்ற மாதிரி உனக்கு உருவாகி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனையும் புகழ்ந்து தள்ளிதான்ல. முதல் ஸ்ட்ராங்கான பிளேயர் இந்த வீட்டில் நீ தான், அதுக்கப்புறம் உன் கேமே வேற லெவல்ல பார்த்து. அண்ட் அடுத்த ராயன் கிட்ட உன் கூட விளையாட முடியாம போயிடுச்சுன்ற வருத்தம் என்கிட்ட இருக்கு. அண்ட் ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு அக்கா வந்து பக்காவா சீ விட்டு போயிடுறாங்க. அண்ட் உங்க அக்கா ஒன்றும் சும்மா ஒன்றும் டாஸ்க் பீஸ்ன்னு சொல்ல, உண்மையில் இந்த சீசனுடைய டாஸ்க் பீஸ் நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு நீ டிசர்விங் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. டாஸ்க் பீஸ்ட்னா யூ ஆர் ரியலி சோல் தி டாஸ்க் பீஸ்ட். அடுத்த விஷால் கிட்ட நீ தான இந்த ஷோவுடைய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வருஷனி ஆமா ஹீரோ இவர் தான், ஹீரோயின் நிறைய பாக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி ஒன்று போட்டு விட்டாங்க. அண்ட் கூடவே
கூடவே நீ வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவன்றதுக்காக காமெடி மட்டுமே பண்ணிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அண்ட் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட உனக்கு பிடிச்ச பெண்கள் கிட்ட பண்ண காமெடியை மக்கள்கிட்டயும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். ஆனா இப்பயும் நான் சொல்லுவேன்டா, நீ தான் அந்த சீசனுடைய தரோ என்டர்டைனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது 1-2 காமெடி தான் பரவாயில்ல, அடுத்தடுத்தா காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கூடவே நீ நடிக்கிற படத்துக்கு நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு தெரியல, ஆனா டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஓ, அப்ப இதுக்கு தான் இவ்வளவு பேசுறான்ற மாதிரி இருந்துச்சு. சினிமால நீ நிப்படா, படத்தை வாங்குற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நான் நிச்சயம் இருப்பேன்டா. அண்ட் அடுத்ததா என் நம்பிக்கைக்குரிய இருவர் ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன். என் நம்பிக்கை தப்பா போனதா சரித்திரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிக் பாஸ் ஷோலயே ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா நாமினேஷன் நாமினேட்டான ஒரே கண்டஸ்டன்ட்னா அது வந்து ஜாக்லின் தான். ஜாக்லின் எதுக்காக மக்கள் ஓட்டு போட்டு சேவ் பண்றாங்க? ஜாக்லின் ஸ்டுட் பை ஜாக்லின், நாட் பை எனிஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே சுனிதாக்கு ஒரு வந்து க்ளோஸ் அப் வச்சாங்க. ஏன்னா காலையில தான் சுனிதா ஜாக்லினை பார்த்து இண்டிவிஜுவல் கேம்ல ஆடுறேன்னு சொல்லி வந்துட்டு இந்த கேம் முழுக்க ஒரு ஆள் வந்து ஜாக்லினுக்கு தேவைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே மாத்தி ரவீந்தர் இப்ப சொல்லியிருக்காப்ல, எல்லா வாரமும் நாமினேட் ஆன ஒரே கண்டஸ்டன்ட் கடைசியா சௌந்தர்யா கிட்ட வந்தாப்ல. சௌந்தர்யா தான் இந்த சீசனுடைய சிண்ட்ரெல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கு மேல பொறாமனாப்ல. என்னன்னு சொல்லி கேட்டா, முத்துக்குமரன் பேசி ஈச்சி போராடி பண்ணக்கூடிய விஷயத்தை நீ மண்டையில தூக்கி போட்டு ஒன்று பண்ணிட பத்தியா, அதனால தான் உனக்கு பொறாம அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் தனியாவே டிராவல் பண்ணா இன்னும் 15 வாரத்துக்கு கூட இந்த வீட்டில் இருப்பேன், யார் கூடயும் டிராவல் பண்ணணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்படி ஒரு ஓவியாவோ அந்த மாதிரி இந்த சீசன்ல அப்படின்னு வந்தாப்ல பிக் பாஸே போதும் போதும் நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே இறங்கி வந்து நிப்பாட்டி விட்டாப்ல. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியான்னு சொன்னாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் சுனிதா ரவீந்திரன் பிக் பாஸ் என்ன எதிர்பார்த்திருப்பாருன்னா, ரவீந்தர் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது ஸ்டேஜில் வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணார் பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை இப்போ வீட்டுக்குள்ள போன உடனே பண்ணுவார் போல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருப்பார் போல இருக்கு. ஆனா இவர் உள்ள வந்து எல்லாருக்கிட்டையும் நான் பாசிட்டிவா மட்டுமே பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல பேசிட்டு இருந்தோன்னே பிக் பாஸ்க்கே பொறுக்க முடியாம இறங்கி வந்து போதும் போதும் உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால இதோட நிப்பாட்டிக்கோன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி விட்டார் போல இருக்கு. இன்ஃபர்மேஷன் போதும். தேங்க்ஸ் பிக் பாஸ். அண்ட் ஃபைனலா சரி பிக் பாஸ் 2 பேர் தான் இருக்காங்க, அவங்கள மட்டும் நான் பேசி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு லேடி டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது பார்க்கும்போது என்னது லேடி டாஸ்க் பீஸ்டா, சரி ரைட்ரா, இவர் ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அண்ட் கடைசியாக தான் குமரா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாப்ல. உன்னை உருவாக்கிய மொழி, அந்த மொழிக்கு நீ பலம் என்று பார்த்தால் அந்த மொழிக்கே நீதான் பலம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க. குமரனை பார்த்தாப்ல, ஐயா இப்பதான் மக்கள் ஒரு 4-5 பேர் ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க, அதையும் நீங்க பேசி கெடுத்து விட்டு போயிருவீங்க போலயே அப்படிங்கிற மாதிரி மனுஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாப்ல. அந்த மொழிக்கே நீதான்டா பலம். அப்ப இருப்பா, நான் இன்னும் முடிக்கல, சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு மரியாதையை இந்த மொழிக்கு இந்த விளையாட்டு மூலியமா ஒரு எக்ஸாம்பிளா இருந்து நீ வாங்கி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் கூடவே நிலைமாற்றம் வரலாம், தடுமாற்றம் வரலாம், எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் ஒன்னு நீ சேஞ்ச் பண்ணி நீ முன்னேறி போயிட்டே இருக்க பத்தியா, அதான் உன்னுடைய சிறப்பு, விட்டுறாத குமரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பிஆர் வேலை பார்த்ததெல்லாம் போதும், வீட்டுக்குள்ள போய் நம்ம பிஆர் வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா பண்ணாப்ல. ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனா வந்தது. அது வந்து அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சு, எப்பயுமே எல்லாரையும் வச்சு செய்யக்கூடிய மனுஷன் இப்ப எதுக்கு எல்லாருக்கும் பாசிட்டிவா பேசிட்டு இருக்காப்லன்னா, எல்லாருக்கும் நெகட்டிவா சொல்லிட்டு முத்துமுரன் மட்டும் பாசிட்டிவா சொன்னா ஒரு சந்தேகம் வருமா இல்லையா, அதனால எல்லாருக்கும் பாசிட்டிவாவே சொல்லிட்டு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடயே உள்ள போயிருந்திருப்பார் போல இருக்கு. உனக்கான அன்பு எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கு, விட்டுறாத குமரா. அண்ட் அடுத்த ரியா உள்ள வந்தாங்க. உள்ள வரும்போது கையில ஒரு கார்டை கொண்டு வந்தாங்க. வந்த உடனே எல்லாரும் கூட சோபால உட்கார வச்சு இருக்கிற 8 பேருமே டிசர்விங் தான். வாட்ட வாவுனாங்க. என்னது வாட்ட வாவா, பரவாயில்லையே பயங்கரமா பேசுறாங்களே, சரிமா அந்த கார்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜெனியூனா இவங்களுடைய கேம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா யாருன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமா இப்பதான் வாட்ட வாவுன்னா அதுக்குள்ளேயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவித்ரா அவங்க கேம் எப்பயோ முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிருச்சு. அண்ட் அடுத்து அருணை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4 வாரம் காமா இருந்தாப்ல. அதுக்கப்புறம் ஒயில்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா கேமை ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ மறுபடியும் வந்து காம் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லமா நான் கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்ல. ஆரம்பிச்சா நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த விஷாலுக்கு சொன்னாங்க. விஷாலுக்கு என்னன்னா, அன்ஷிதா அந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா அவருடைய கேம் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பவித்ரா, அருண் அண்ட் விஷால் இவங்க 3 பேரோட கேம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி கார்டை கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு மட்டும் இப்படி பண்றீங்க. ரியா இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது முத்துமுரன் ஒரு மெடலை கொடுத்து அமைச்சிருந்திருப்பாப்ல. அந்த மெடலை மறுபடியும் கொண்டு வந்து முத்துமுரன், நேற்று நான் பார்த்தேன் கார்டன் ஏரியாவில் போயிட்டு பயங்கரமா கத்தி உடஞ்சிங்க, அந்த மாதிரி நீங்க உடையக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மெடலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மெடலை மறுபடியும் வந்து முத்துமுரன்டே கொடுத்தாங்க. ரியாவுமே விஷால கூட்டு போயிட்டு தர்சிகா வந்து ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து உங்க மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க, நீங்களும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காமிச்சீங்க. அவங்க வெளியே போகும்போது கூட அவங்க அம்மாவோட ரிங்கெல்லாம் வந்து சென்டிமெண்டா கொடுத்துட்டு போனாங்க. ஆனா அவங்க வெளியே போன உடனே நீங்க அன்ஷிதாவோட கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அன்ஷிதாவை வந்து உங்களுக்கு பிடிக்கின்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அது நீங்க தர்சிகா கிட்டே சொல்லிருக்கலாமே. இப்போ நான் ஒரு ஆளை எவிக் பண்ணணும்னா நான் நாமினேட் பண்ணுவேன், ஆனா நீங்க லவ் கனெக்ட் வச்சு வெளியே அனுப்புற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்ப விஷால் வழக்கம் போல அன்னைக்கு காலைல 6 மணி அப்படிங்கிற மாதிரி அதே கதையை மறுபடியும் ஆரம்பிச்சாப்ல. தர்சிகா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு நான் லவ்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரியா என்ன சொன்னாங்கன்னா, தர்சிகா
வெளியே போன உடனே அன்சிதா கூட ஸ்டார்ட் பண்ண பாத்தியா, அதை பார்க்கும்போது என்னடா இப்பதான் ஒரு ஆளை எவிக் பண்ணி வெளியெல்லாம் அமைச்சிருக்கான், மறுபடியும் அதே விஷயத்தை மறுபடியும் இன்னொரு ஆள் கிட்ட பண்றானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ லவ் பண்ணிக்கோ, நான் உன்னை என்கரேஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஒன்று பண்ணீங்க பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது முழுக்க முழுக்க எனக்கு அன்னத்திக்கலா தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேராவே சொல்லி விட்டாங்க. ஒருத்தவங்க லவ் கண்டென்ட்க்கு எடுத்துட்டு வந்து அவங்களை இந்த கேம் விட்டு எலிமினேட் பண்ணிடுறீங்க. இப்போ வரைக்கும் வீட்டில் வந்தது மொத்தம் 4 பேர் தான். அதுல 2 பேர் வந்து சேலை கூப்பிட்டு பேசிட்டாங்க. இன்னொரு பக்கம் அரும்பு சதவீதம் என்ன சொல்லிருக்காப்ல அப்படின்னா, மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை காதுல வாங்கிக்கோ, நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இது உன்னோட பர்சனல் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. என்னது ஊரறிய பார்த்துக்கிட்டு இருக்கிற பிக் பாஸ் ஷோ பர்சனல்ல வந்துருச்சா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அட் தி எண்ட் இது உன்னோட பர்சனல் மேட்டரா? விஷாலும் என்ன சொல்றாப்ல, நான் என்ன பண்ணேன் நல்லாவே தெரியாது, நான் ரிக்ரெட் பண்றேன், அதை மீறி என்னுடைய பர்சனல் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிட்டு, இந்த 2 பொண்ணுங்க ஒருவேளை உள்ள வந்து இந்த மேட்டரை சொன்னா நான் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் ஹேண்டில் பண்ண விதத்துல வேணா தப்பா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே அவங்க கொடுத்த அந்த அஃபெக்ஷனை இப்பயுமே ஜெனுவனா ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் அவங்களுடைய அஃபெக்ஷனை இந்த மனுஷன் கரெக்டா ரெஸ்பெக்ட் மட்டும் பண்ணிடுறாப்ல. எனக்கு ஒருத்தவங்க மேல அந்த இது வரல, இதை நான் அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்றது இது எங்களோட பர்சனல் அவ்வளோ. அண்ட் அதுக்கப்புறமா வெளியே இருக்கிற மக்கள் மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸுமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்த தர்ஷா குப்தா அண்ட் அர்ணவ் இவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. அண்ட் இவங்க 2 பேர் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஸ்டேஜ்ல இருந்து இருக்கிற மொத்த வன்மத்தையும் கக்கிட்டு போனா அந்த 2 பேர். ஸோ உள்ள வரும்போது மறுபடியும் வன்மத்தை தான் கக்க போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. அண்ட் இதுல அர்ணவ் உள்ள வந்தா சொல்லிட்டு எல்லாத்தையும் சுட்டு இருந்தாப்புல யாரும் கண்டுக்கல. சரி ரைட் ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் காமிச்சிட்டு இருந்த போர்டெல்லாம் படிச்சுட்டு உள்ள போகும்போது ஃபேட்மேன் ரவீந்தர் வந்தாப்பையா, என்ன பேசியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜால்ராஸ், இந்த ஜால்ராஸ்லாம் ஏன் பேசுவான், உள்ள வரட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போனாப்புல. சரி ரைட் சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அப்பவே தெரிஞ்சு போச்சு. பாத்தீங்களா அவங்க கிடக்குறான் ஜாலியாக பசங்க வரட்டும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் தர்ஷா குப்தா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் போர்டை படிச்சு பார்த்தேன். போர்டை படிச்சு பார்க்கும்போது நீங்க எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் நான் வச்சு அமுச்சு விட்டீங்கல, பட் இந்த வாட்டி விட மாட்டேன், நான் யாருன்றதை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது ஃபேட்மேன் ரவீந்தர் பண்ற காமெடி அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு சுமாரான காமெடியா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சென்சிட்டிவ்ங்கிற பேரை வச்சே வெளியே அமிச்சிங்க. இந்த தடவை நான் விடுறதா இல்லை, இது என்னோட செகண்ட் வாய்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் முத்துமரன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, உனக்கு விளையாடவும் தெரியல, சும்மாருன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேன்ற மாதிரி சொல்லிருக்கீங்களா. ஆமா முத்துக்குமரன், உங்க அளவுக்கு என்னால கேம் நடத்த தெரியாது, என் சாப்பாடை சாப்பிட்டு என் முன்னாடி வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவீங்க, ஆனா என் பின்னாடி போயிட்டு குறை சொல்லுவீங்க, அதான உங்க கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது ஏமா நீ இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்தது உங்க கேம் பத்தியாச்சும் குறை சொல்லியிருப்பாங்க, அதை பத்தியாச்சும் கேள்வி கேட்கலான்ற மாதிரி வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா இன்னும் நீ வச்ச பூண்டு சட்னியை பத்தி பின்னாடி பேசிக்காங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கியே. இதுதான் நீ யாருன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கதா? முன்னாடி வந்து சூப்பர், பின்னாடி இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்ப முத்துமரன் நினைச்சு குறை சொல்றதும் பாட்டா அந்த கேம் தானமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது குறை சொல்லலாம், ஆனா உங்க குறைய மறைக்கிறதுக்காக அடுத்தவங்க குறைய சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்புன்ற மாதிரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை நான் அப்படி பண்ணா சாரிமா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு வச்ச குழம்ப உங்க முன்னாடியே நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், நீங்க போயிட்டு அழுன்னு அழுதிருப்பீங்க. ஆல்ரெடி வீட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் பற்றாக்குறையா இருந்துச்சு, இன்னும் பற்றாக்குறையா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது இது இந்த பேச்சு தான் எனக்கு இல்ல முத்துக்குமரன், இது இருந்தா நானும் வீட்டில் இருந்திருப்பேன்ல அப்படிங்கிற உண்மையை அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால எனக்கு உங்க நல்ல என்ன ரொம்பவே புரியும். ஓகே ஓகே முத்து. அண்ட் அடுத்து அருண் கிட்ட டபக்கிட்ட பாட்ட பாட்டா டபக்கிட்ட பாட்ட பாடா அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் பாடி காமிச்சிட்டு, அருண் பாரதி கண்ணமலை நடிக்க ஆரம்பிச்சது இன்னும் நடிச்சிட்டே இருக்கீங்க, எப்பதான் உங்க ரியல் பேச காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அண்ட் அடுத்த சௌந்தர்யா, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, வீட்டில் பெரியவங்களை தான் கூட்டு வரணுமா, நீயே ஒரு குழந்தை, நீ இதை சொல்லாம இப்ப பெரிய ஆளெல்லாம் தேவையில்லை, நானே பெரிய ஆளா தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா கூட்டுவாங்கன்னு சொன்னீங்க, பட் நீங்களே ஒரு குழந்தை. அண்ட் அடுத்த விஷால் கிட்ட நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, உள்ள வந்தா எதுவும் பண்ண போறது இல்லைன்ற மாதிரி சொல்லிருக்கீங்களா. ஆமா விஷால், உங்க அளவுக்குலாம் எனக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரியாது, நீங்க என்ன பண்ணுவீங்க, லவ்வே ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சு வெளியே அனுப்புவீங்களா. சூப்பர் விஷால் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு அடியை போட்டதுக்கு இவங்களும் சேர்த்து ஒரு அடியை போட்டு விட்டாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி? லவ் ஸ்ட்ராட்டஜி, சாரி ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. அந்த முக்கியமா நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னா, நானாச்சு மூஞ்சிக்கு மேக்கப் தான் போடுறேன், ஆனா நீங்க எல்லாம் மாஸ்க போட்டு உட்கார்ந்துருக்கீங்க, அந்த மாஸ்க் எல்லாம் கழுவி விட்டு போலான்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்த ஜாக்லின் மட்டும் தான், நீ வந்து பின்னாடி பேசல, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கிட்ட இவங்க சாரி கேட்டாங்க. அண்ட் பவித்ரா நீ ஓகே தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஓகே, அது ஓகேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நீ நடிக்கிறியா உண்மையா தான் இருக்கியான்றது எனக்கு தெரியல, ஆனா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரிஜினல் கேரக்டர் இதுவா நடிக்கிறாங்களானே இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த அடுத்த இப்பதான் ரியல் சம்பவமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அருணவ் என்ன பண்றாப்ல, வர வழியில மதுரை முத்துவை மீட் பண்ணிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. போன வருஷம் வந்தது, மறுபடியும் இந்த வருஷம் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி ஒன்று போட்டாரு. இந்த காமெடி நீங்க எடுத்த உடனே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. போன வருஷம் வந்தேன், அதுக்கப்புறம் திருப்பி இந்த வருஷம் வந்து அண்ட் எடுத்த உடனே
அறம் என்ன சொன்னாப்ல, எந்த கேள்வி கேட்கறதாலும் இப்பவே கேட்டுருங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். ஆனா நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் பதில்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அருண் தான் கண்டிப்பா கேட்பாப்ல. ஏன்னா நேத்து வந்து வரட்டும் உள்ள வரட்டும், இதே இடத்துல இந்த கேமரா முன்னாடி ஃபுல்லா வச்சு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா அவர் கேட்கல, ரியா தான் கேட்டாங்க. உள்ள இருக்கும் போது எல்லாத்தையும் பேசிக்கலாமே, எதுக்கு ஸ்டேஜுக்கு போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருண் என்ன சொல்றாப்ல, அதுக்கு முன்னாடி தான் இருக்கிற ஜால்ராஸ் தான் எனக்கு நிறைய பட்டத்தை எடுத்து கொடுத்தாங்க, சொம்பு தூக்கி அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த இடத்துல எனக்கு ரியாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போனா நான் ரோஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது பார்க்கும்போது அது ரோஸ்டா, அது ரோஸ்ட் இல்லப்பா வன்மம். அப்புறமா இந்த சௌந்தர்யா கீழே உட்கார்ந்திருக்கும் போது அன்எஜுகேட்டட்ன்ற வார்த்தையெல்லாம் விட்டானே அவன் அப்படின்னு ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்ட உடனே அது ஆக்டிங் தெரியாம எல்லாரும் சத்யான்னு அந்த சட்டப்படம் சுத்தானே அவன் போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்தா இந்த நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டுலாம் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பானே அவனை எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே முத்துக்குமரன் எஞ்சி வரும் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி வார்த்தைகளை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எஞ்சி வந்துட்டாப்ல. அண்ட் தீபக்குமே தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த நோண்டிக்கிட்டும் தடவிட்டும் ஒருத்தர் இருப்பானா ஜெஃபா, இவன் இன்னும் திருந்தல மாமா அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ள கோவங்கள் இருக்கலாம், கருத்துக்கள் இருக்கலாம், வன்மங்கள் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அதெல்லாம் வந்து காமிக்கணும்னு சொல்லி நினைக்கிறது எல்லாம் ஓகே தான். ஆனா வெளியே பேசுற மாதிரியே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேச முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்லாரையும் உள்ள வந்து வச்சு செஞ்சுட்டு போறேன்றா அப்படிங்கிற பேர்ல அவருக்கு இருக்கு பாத்தீங்களா மிச்ச மீதி நல்ல பேரு, அதையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டு போறதுக்காக தான் உள்ள வந்திருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் முத்து ஜாக்லின் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபக்குமே இந்த லிவிங் ஏரியாக்கு ஒரு டெக்கரம் இருக்கு, அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் ரயன் வந்து நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு சொல்றீங்களா, எதுக்கு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது யாருக்கிட்ட பண்ணா நான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு. ஐயோ அதை வேற சொல்லுவியா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது கூடவே அவனை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க, என்ன மட்டும் கேள்வி கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கடைசியில் காமெடி லகலகலகல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதை பார்க்கும்போது நம்ம அன்சிதா பண்ணாங்க பார்த்தீங்களா, ஜொஞ்சும் பொல்லுக்குள்ள நான் அடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே டப் கொடுக்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. கடைசி வரைக்குமே தெரிஞ்சோ தெரியாம அந்த வார்த்தையை வந்து விட்டுட்டாப்ல. அந்த வார்த்தைக்கு வந்து மன்னிப்பு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம கடைசி வரைக்கும் நான் விட்ட வார்த்தைகள் எல்லாம் கரெக்ட் தான்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணது மட்டும் இல்லாம என்ன கேள்வி கேட்கிறீங்களா அவனை நீங்க கேள்வி கேட்டுக்கலாம், எல்லாரும் பாத்தீங்க அவன் பண்ணதெல்லாம் ஏன் கேள்வி கேட்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அப்ப முத்துப்புரன் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாப்ல, சேது சார் என்ன சொன்னாப்ல, இங்க வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார்ல, கொஞ்சம் வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. சரி ஓகே உட்காருங்க இப்போ நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் டிடிஎஃப் வின் பண்ணல, அதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்ல. கடைசியா உங்ககிட்ட ஒன்னு சொன்னார், வார்த்தைகள் முக்கியம் கரெக்ட்டா. அடுத்து எனக்கு வந்து ரெண்டு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்துவின் தீபக்கையும் கூப்பிட்டு ரெண்டு பேர் கையையும் பிடிச்சிட்டு இவங்க தான் என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இவர் இங்க வந்து பண்ணிருந்தாப்ல. எல்லாரும் குபில்னு வச்சிட்டாங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட். ஓகே அதுக்கப்புறமா இந்த ஜால்ரஸ் பத்தி பேச வேண்டியிருக்கு, அப்புறமா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சௌந்தர்யா இந்த 45 மினிட்ஸ் நீ கவுண்ட் பண்றேன்னு சொல்லி சொன்ன பாத்தியாமா, அது கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த அடுத்த ஜாக்லின் கிட்ட கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளவு நாள் வந்திருக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அடுத்த பவித்ரா கிட்ட ஏஞ்சல் டாஸ்ல சூப்பரா பண்ணமா, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து அருண் கிட்ட உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுக்கு நீ மாத்திட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்னன்னு சொல்லி கேட்டா என்கிட்ட ஹீரோ டைலாக் அடிச்ச பின்னாடி போய் தீபக்கை பத்தி நான் ட்ரெண்டிங்க்கு ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினேன், அது கொஞ்சம் நல்லா இல்ல, கொஞ்சம் ஹெட் வெயிட் மாதிரி தெரியுது, அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ரூம்ல வந்துட்டு நீ வந்து நான் தான் ஹீரோ, அதே தான் வந்து தீபக்கும் நீ பின்னாடி நீ பேசணும். அண்ட் ஃபைனலா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தா விஷால் கிட்ட வந்தாப்ல, என்ன பத்தி நிறைய பின்னாடி பேசிருக்க, இப்போ வரைக்கும் நீ பின்னாடி மட்டும் தான் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் நாப்ல. என்ன சேலஞ்சுன்னு சொல்லி பார்த்தா இவ்வளவு நாள் பின்னாடி பேசினால இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் சரி குறிப்பா ஏன் முன்னாடி மட்டும் பேசுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த சேலஞ்சை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. நீ ஏதாவது பேசுறா முன்னாடி நீ தைரியமா பேசு, இது உனக்கு ஓப்பன் சேலஞ்ச். அண்ட் அதுக்கப்புறமா மேட்டருக்கு வராப்ல, ஏதோ பார்த்தேன் ஏதோ லவ் இவன்லாம் ஏதோ போயிட்டு இருந்துச்சு போல இருக்கேன், நான் பார்த்தேன் அப்பப்போ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பாத்தீங்களா சரி ஓகே நான் பத்திரிக்கை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இல்ல சொல்லுப்பா என்ன மேட்ரு எது வந்தாலும் வந்து சொல்றேங்க அப்படிங்கிறது சொன்னா, இல்ல மக்களுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கு எனக்கும் கன்ஃபியூஷன் இருக்கு சொல்லு பண்ணோன்னே யாரை பத்தி கேட்குறீங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா அன்சிகா தர்சிகா அப்படின்னு சொன்னாப்ல. அன்சிகா தர்சிகாவா என்ன மேட்டர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டா, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்ற டவுட் இருக்குல்ல அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி விசால் சொன்னோன்னே ஓகே அன்சிதா கேட்டுக்கிட்டியாமா ஃப்ரெண்டு தானா நீயா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டே போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாப்ல. ஏன்னா அன்சிதா அந்த ஷோ விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி விஷால் அவங்க லவ் பண்றாங்கன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஷால் கிட்ட இந்த ஷோ விட்டு வெளியே போனோடனே என்னுடைய முதல் வேலையை அர்ணவ் கிட்ட பிரேக்கப் பண்றது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, என்னையும் பிரேக்கப் பண்ணிட்ட அங்கேயும் இல்லைன்ட்டா இப்படி என்னதான் செய்ய போற அப்படிங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் கேட்கிறேன், எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ப்ரோ. ஓகே அண்ட் அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 5 பட்ட பேர் கொடுத்தாங்க. ஸோ நான் 2 பேருக்கு பட்ட பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
அருணுக்கு வந்து சொம்பு தூக்கி டபுக்கு டப்பா இந்த 2 பேர்ல எந்த பேர் எனக்கு தோணுதோ அந்த 2 பேரை வச்சு நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் அடுத்த விஷாலை பொறுத்த வரைக்கும் வல்லவன் இல்லைன்னா மன்மதன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. விஷாலுக்கு வந்து வல்லவன் ஆர் மன்மதன். அப்புறமா வெளியே போன அந்த 2 ஜால்ராஸ் ஷர்ட்லெஸ் கை சத்யாவும் ஜெஃப்ரியும் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த உள்ளே 2 ஜால்ராஸ் இருக்கீங்க அருண் அண்ட் விஷால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எதுக்காக உள்ள வந்திருக்கேன் அப்படின்னா இந்த ஜால்ராஸ்க்குலாம் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அருண் வந்து தனியாவா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. ஆமாப்பா தனியா தான் வந்திருக்கேன், உங்களை மாதிரி ஜால்ராஸா கூட்டமா வரக்கூடாதுல, அதனால தனியாவே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. அதுக்கு மெயின் ரீசன் ஜால்ராஸா வந்துட்டு கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறதுக்காக தான் வந்தேன். அப்ப வர்ஸ்டி சொன்னாங்க அந்த ஷர்ட்லெஸ் கைன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது அவங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னமா சொல்ற, இவ்வளவு பெரிய ஷோ சட்டப்படாம இருக்கலாமா, ஒரு நாகரிகம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நமக்கே என்னது நாகரிகத்தை பத்தி இவர் பேசுறாரா, ஆமா இவர் தான் கரெக்டான ஆளுங்கிற மாதிரி நினைக்கும் போதே வீட்டில் இருக்கிற எல்லாருமே நாகரிகத்தை பத்தி பேசக்கூடிய ஆளை பாரு, நீ முதல்ல நாகரிகமா பேசியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்லாம் காமிச்ச உடனே பாருங்க இந்த மாதிரிலாம் காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அவங்க தப்பு பண்ணாங்களே அதே தப்பு தான் நீங்களும் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே தப்பு பண்றாங்களே நான் தப்பு பண்றேன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இல்லமா அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் எல்லாம் வச்சிட்டு இருக்காப்ல. நாகரிகம் இருக்குல்ல அதுக்காக சொல்றேன். நாகரிகம் இருக்கா? இதுல வர்ஸ்டியும் ஜாக்லினும் ஒரு பயங்கரமான காமெடி ஒன்று பண்ணாங்க. பாருங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தா நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் எஞ்சி போனாங்க. இவங்க 2 பேரும் எஞ்சி போனோன்னா எல்லாருமே எஞ்சி வந்துருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து வெளியே போனாங்க. கடைசி வரைக்கும் இவனு எஞ்சி வரலையா, உள்ள என்ன பேசுறாங்க தெரியல, நம்ம வர எஞ்சி வந்துட்டோம் சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு தண்ணியை குடிச்சு போய் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் அங்கே வந்து உட்காந்துட்டாங்க. அந்த கடைசியா சரி ஓகே நான் பாராட்டும் தெரிவிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் உன் சமையல் சூப்பரா இருக்கும் அருண் நீ உண்மையிலே பாசமானதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருண் நினைச்சு எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஏதாவது சொல்றோம் அப்படின்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எந்த தன்மையில் நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த கடைசியா நீ பாருங்க விரல விட்டு ஆட்டுறதுக்காக தான் வந்திருக்கீங்க, சீரியஸா சொல்றேன் எனக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற பேர்ல அருணவே வச்சு காமெடிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும். சாட்டர்டே சாரி கடைசியா சரி ஓகேப்பா எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க 3 பேரை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருண் விஷால் அண்ட் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டு இவ்வளவு நேரம் யாருக்கிட்ட விரல விட்டு ஆட்டுவேன்ற மாதிரி பேசிட்டு இருந்தா அப்படியே அந்த அருணையே போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்காப்ல. கூல் பிரதர். ஃபைனலா சாச்சன் அண்ட் சிவகுமார் இவங்க 2 பேருமே உள்ள வந்தாங்க. அண்ட் சிவகுமார் பார்க்கும்போது ஆளே மாறி போட்டாரப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சிவகுமாருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது அவருடைய கருத்தா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா சொல்றாப்ல இது என்னோட கருத்துலாம் கிடையாதுப்பா, மக்களுடைய கருத்து, மக்கள் உங்களை பத்திலாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நான் படிச்சுட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிளாப்ஸ் வர ஆட்களை மாத்திக்கிட்டே இருக்கீங்களே, இப்ப புது ஃப்ரெண்டு முத்து பழைய ஃப்ரெண்டு ரயனா பாவம் சௌந்தர்யா அந்த லிஸ்ட்லயே இல்லைன்றது அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது யாருக்குன்னா ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது பேரை சொல்லணுமா சொன்ன உடனே தெரியலையான்ற மாதிரியா இருந்துச்சு. பாவம் சௌந்தர்யா அவங்க அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு அவங்களுக்கே தெரியாது ஜாக்லின். அண்ட் அடுத்த ரயனுக்கு ரொம்ப சிம்பிளா என்னப்பா ரயன் உங்க அக்காவும் ஃப்ரெண்டும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக அதை பார்க்கும்போது ரயனுக்கு இந்த வீட்டில் மொத்தமா இருந்தது 2 பேர் தான், ஒன்னு அக்கா ஜாக்லின் இன்னொன்னு ஃப்ரெண்டு சௌந்தர்யா. ஸோ இவங்க 2 பேருமே கழட்டி விட்டாங்க இல்லையா, அதை குத்தாம குத்துன மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அடுத்த விஷாலுக்கு தான் சரியான மேட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க, லவ் கண்டென்ட் மட்டும் தான் என்டர்டைன்மெண்ட், விஷாலுக்கு தான் என்டர்டைன்மெண்ட் போலையே அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இவர் இந்த வீட்டில் பெருசா இது என்டர்டைன்மெண்ட் பண்ணல, இவருக்கு தான் அன்சிதாவையும் தர்சிகாவும் வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது சொல்லாம சொல்லிட்டாங்க. லவ் கண்டென்ட் மட்டும் தான் என்டர்டெய்னர், விஷாலுக்கு என்டர்டெயின்மெண்ட் போலையே. அடுத்ததா அறம்னு அறுக்கிறியை தவிர்த்து நீ பண்ற எதுலையுமே ஒரு அறமே இல்லை, இன்னுமா இந்த ஊர் ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்துப்புறனா மொத்தமா குழி தோண்டி புதைச்சு விட்டாங்க. அதை பார்க்கும்போது அடே போன ஒரு வாரம் ஏதோ இந்த மனுஷன் வந்து கொஞ்சம் தவறிட்டான்றதுக்காக அவர் பண்ண எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சு விட்டீங்களே, என்னடா நியாயம் இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அறம்னு அறுக்கிறியை தவிர நீ செய்யற எதுலயும் அறம் இல்ல. அந்த அடுத்த அருண் பேச ஆரம்பிச்சு அவருடைய எனர்ஜி மட்டும் இல்ல ஆடியன்ஸ் எனர்ஜி சேர்த்தே போயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது இந்த லேபர் டாஸ்க்ல ஒரு பேச்சு ஒன்று பேசிட்டார் பாத்தீங்களா, அதை குத்தி காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்ததா எல்லாரும் கஷ்டப்பட்டு போராடி இவ்வளவு தூரத்துக்கு வந்தா ஒரு செங்கலை மட்டுமே கட்டி பிடிச்சி இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியமா அப்படிங்கிற மாதிரி பவித்ராக்கு ஒரு குத்து ஒன்று குத்துனாங்க. அண்ட் அடுத்த சௌந்தர்யா கிட்ட நீ பண்றதெல்லாம் கியூட் ஓகே தான், பட் அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்காமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டு விட்டாங்க. எல்லாம் கியூட்டா தான் இருக்கு, ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? அண்ட் ஃபைனலா தீபக் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சேஃப் பிளேயர், பெருசா இதுல இன்வால்வ் ஆகிறது கிடையாது, போல்ட் இல்ல, ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நழுவி போயிடுறது, நைஸ் பிளான் தீபக் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அடே இதெல்லாம் ஒரு பண்ண மாதிரி தெரியலையே, எதுவும் கிடைக்கல சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு 4 கேஸ் எடுத்து எழுதி விட்ட மாதிரி இருக்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தா சைலண்டா நழுவிடுறாரு. அண்ட் அடுத்த சாச்சனாப்புல வந்து எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துறாங்க, என்ன பார்த்து சைல்டிஷா இருக்கா இம்மெச்சூரா இருக்கான்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இப்போ இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் சைல்டிஷா இம்மெச்சூரா இருக்காங்கன்ற மாதிரி நான் ஒரு 3 பேரை சொல்லணுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்டா ஜாக்லின்
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடிக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஒரு மாதிரி எனக்கு இம்மெச்சூரா தோணுது, சைல்டிஷா தோணுது, அதனால உங்க பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்ததா சௌந்தர்யாக்கு வந்தாங்க. சௌந்தர்யாக்கு வந்து நிறைய மோடு இருக்கு. அம்பி மோடு, அன்னியன் மோடு, சைல்டிஷ் மோடு, குழந்தை மோடு, அந்த மோடு, இந்த மோடு, புரியுற மோடு, புரியாத மோடு சொல்லிட்டு எக்கச்சக்க மோடு இருக்கு பாத்தீங்களா, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த அருணை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கீங்க பாத்தீங்களா, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அருண் அண்ணா வந்து உங்களோட அந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்குல்ல, எனக்கு சைல்டிஷா தெரிஞ்சது. அண்ட் அடுத்த வர்ஷினி வந்து எனக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன சீக்ரெட் டாஸ்க்னு சொல்லி கேட்டா, இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. அண்ட் அந்த மிட் வீக் எவிக்ஷனை புதுசா ஒரு 8 பேர் வந்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போறாங்களா. அதை எப்படி பண்ணணும்ன்றதை பிக் பாஸ் தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 14th வீக்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவே பொட்டியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இப்போ 2 days ஆகி போச்சு, இன்னும் பொட்டியே வைக்கல. இதுல வர மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னா மேபி வெனஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டேக்குள்ள மிட் வீக் எவிக்ஷன் வந்து நடந்தே தீரும். அப்படி பார்க்கும்போது அது வரைக்கும் பொட்டி வைக்க போறாங்களா. அப்படி பொட்டி வச்சாங்க அப்படின்னா ஒரு ஆள் பொட்டி எடுத்துட்டு போயிருவாங்க, மீதி இருக்கிற ஆள் தான் எவிக்ட் ஆவாங்க. இந்த வாரம் வந்துட்டு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு. அப்புறம் சாச்சினான் முத்துபுரன் 2 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது முத்துபுரன் சொல்லிட்டு இருந்தாப்ல, சிவகுமார் உள்ள வந்து அந்த கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிலாக்ஸா தான் இருந்தேன், அந்த கமெண்ட்ஸை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாச்சினாப்ல சொல்லுது, எல்லாரும் தப்பு பண்றது தான், நானும் தப்பெல்லாம் பண்ணி தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது ஏமா மற்றவங்க எல்லாம் 1-2 தப்பு படிப்பாங்க, நீ வந்ததுல தப்பு மட்டும் தான் பண்ணிருக்கேன், திருத்தி பேசு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் முத்துபுரன் கேட்டாப்ல, நான் எங்கேயும் செல்ஃபிஷா இருந்த மாதிரி உனக்கு தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரயனின் இடத்துல சொன்னார் இல்லையா, அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத நீ கடைபிடிக்கவே இல்லை, உனக்குன்னு வரும்போது வேற மாதிரி இருந்துச்சு, அடுத்தவங்களுக்கு வரும்போது வேற மாதிரி இருந்துச்சுல, அது வந்து நானும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நான் அந்த இன்டென்ஷன்ல பண்ணல, அப்படி ஒரு பழி வருதுங்கும் போது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் திருத்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது வரைக்கும் என்ன காப்பாத்தின மக்கள் இதுக்கப்புறம் என்ன கைவிட மாட்டாங்கன்றது நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருந்தாப்ல. நான் இன்னும் கவனமா இருக்கணும், என்ன நம்புற மக்கள் என்ன நம்புவாங்க. அன்னைக்கு முத்துபுரன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் சரி ரைட், இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை வீட்டுக்குள்ள கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. சொல்லதான் கரெக்ட், அப்படி போய் சேர்ந்துருச்சு. அந்த சாச்சனாப்புலயே விஷால கொண்டு போய் உட்கார வச்சு நீ என்னதான் சொன்னாலுமே 2 பேருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே, தர்சிகா மேட்டரை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அன்ஷிதாவும் அந்த மாதிரி சொல்றாங்களே, அதான் எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 2 பேர்ட்டையும் நீ ஒரே மாதிரி தான் பண்ண, 2 பேர்ட்டையும் ஸ்பேஸ் கொடுத்த, 2 பேருமே லவ் பண்ற மாதிரி தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம கடைசியில் இவ்வளவு நாள் நீ லவர் பாய் மட்டும் இல்ல, நீ ஒரு பிளே பாயா மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது பிளே பாயா, இவ்வளவு நேரம் மற்றவங்களாச்சும் கொஞ்சம் சாதாரணமா சொல்லிட்டு போனாங்க, நீ நம்ம குழி தோண்டி புதைச்சு விட்டு போற அப்படிங்கிற மாதிரி மனுஷன் முழிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இவ்வளவு நாள் நீ வெளியே வந்து லவர் பாய் கியூட் பாய்ன்ற மாதிரி பேரெல்லாம் வாங்கி வச்சிருந்த பத்தியா, அதெல்லாம் தப்பா போயிடுச்சுனே, கெட்டு போயிடுச்சுனே, என் அண்ணனை பத்தி தப்பா பேசுறாங்க போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு ஊசி குத்த முடியுமோ அந்த அளவுக்கு குத்தி விட்டாங்க. மற்றவங்களாச்சும் வலிக்காம சொன்னாங்க, இந்த புள்ளலாம் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு விட்டோன்னே விஷால் உட்கார்ந்து ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிட்டாப்ல. You are not a lover boy now, you are a play boy now. Play boy மீனிங் என்னன்னு தெரியாம பேசாத. அதுக்கப்புறமா விஷால திடீர்னு வீட்டுல காணோம், எங்கடான்னு பார்த்தா கார்டனியர்ல கீழே படுத்து கிடக்குறாப்புல, எங்கே செல்லும் இந்த பாதை அப்படிங்கிற மாதிரி. தேவையா உனக்கு 2 பேரை வச்சு ஓட்டும் போது உனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து அடிக்கும் போது இப்படி ஐடியான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பரிதாபமா ஒரு ஜீவன் படுத்து கிடக்குன்னு சொல்லிட்டு ரயன் அண்ட் ஜாக்லின் 2 பேர் வந்து என்னடா ஆச்சு சொல்லி கேட்கும்போது இல்லடா தர்சிகா மட்டும் இப்படின்னாங்க, அந்த தர்சிகா போனதுக்கு அப்புறம் அன்சிதான்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாக்லின் சொல்றாங்க இல்லையே உனக்கு அன்சிதா ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஷால் சொல்றாப்புல, இந்த பொம்மை டாஸ்க்ல கூட வந்து உட்கார்ந்தேன்ல, அப்ப தர்சிகா இந்த வீட்டுக்குள்ள தானே இருந்தா, தர்சிகா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் வந்து அன்சிதா கிட்ட பாசமா இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க, எனக்கு அதுதான்டா புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கடைசியா ஜாக்லின் கேட்கறாங்க, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அது தர்சிகாவுக்கு ஒன்ன பிடிக்கும், அன்சிதாவுக்கு ஒன்ன பிடிக்கும், உனக்கு அன்சிதா பிடிக்கும் அப்படியான்றாங்க. இது அந்த இவனுக்கு அவன் பொண்டாட்டி, அவனுக்கு இவன் பொண்டாட்டி, இவனுக்கு எவன் பொண்டாட்டின்ற மாதிரி என்னடா கதை இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்பதான் விஷால் வாயை திறந்து அஸ் எ ஃப்ரெண்டா பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையவே வந்து யூஸ் பண்றாப்ல. இந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை நீ அங்கேயே யூஸ் பண்ணியிருந்தா இவ்வளவு தூரம் அது கொண்டு வந்து விட்டுருக்குமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒண்ணு பிடிக்கும், ஆனா உனக்கு அஞ்சு பிடிக்கும், அஞ்சுக்கு ஒண்ணு பிடிக்குமா. அண்ட் வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸுக்கும் ஆசை இருக்குமா இல்லையா, நானும் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிற பேர்ல இதுக்கப்புறம் யாரும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்றாங்க. ஏண்டா இதானா உங்க டக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதை மீறி நீங்க இதுக்கப்புறம் நீங்க வெளியே சொன்னீங்க அப்படின்னா நீங்களே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்கும் சேர்த்தே கொடுத்துட்டு இருக்காங்க. வெளி உலக இன்ஃபர்மேஷனை பக்கத்துக்கிட்டா மெயின் டோர் வழியா வெளியே வர வேண்டியிருக்கும். அண்ட் வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பேர் இவ்வளவு விஷயத்தை எடுத்து சொல்லியுமே விஷால் இன்னுமே அதை சீரியஸா எடுத்துக்கலன்ற மாதிரி அன்சிதாவும் தர்சிகா மட்டும் வீட்டுக்குள்ள வரட்டும், ரவிஸ் அவரை தவிர்த்து மீது 7 பேர் வச்சு செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப அருண் இல்லடா இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வச்சு பேசாத, அதாவது நீ மறுபடியும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியே இருக்கும், அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலுமே இங்க வச்சு பேசாத, வெளியே வச்சு பேசி கிளாரிஃபை பண்ணு, அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஏன்னா அன்சிதா இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அருண் பிரசாத் கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்கன்றது அருண் பிரசாத்துக்கு நல்லா தெரியும், விஷாலுக்கு தெரியாது இல்லையா. விஷால் இன்னுமே நான் அவங்க 2 பேருக்கும் பெருசா ஹோப் கொடுக்கவே இல்லை, என் மேல எந்த தப்பும் இல்லை, உள்ள 2 பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா விஷயம் தெரிஞ்ச அருண் பிரசாத் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. கடைசி வரையும் உன்னை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், சம்பந்தப்பட்ட 2 பேர்ட்ட
ஸ்ட்ரைட்டா போய் பேசினா உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சாச்சனா பிள்ளைக்கு சௌந்தர்யாக்கும் ஒரு கோல்டு வார் இருக்குமே, இன்னும் காணமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சாச்சனா பிள்ளை ஆரம்பிச்சிருச்சு. சௌந்தர்யா மாதிரி ரியாக்ஷன் பண்ணி காட்டுறது, அண்ட் கீழே தடிக்க விழுந்துட்டு, என்ன சௌந்தர்யா கீழே விழுந்துட்டேன், என்ன தூக்கி விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறது. நானே கீழே விழுந்தா நான் தான் எஞ்சி நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்ன சொல்றீங்க உங்களை தூக்கி விடுறதுக்குலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நக்கல் படிச்சு அதை பார்க்கும்போது பிஆர் ஏஜென்சி எல்லாம் மறுபடியும் உள்ள இழுத்துட்டு வருதோ, சரி ரைட் இந்த பிள்ளை இருக்கிற ஃபார்முக்கு வாயை கொடுத்தோன்னா இருக்கிற ஓட்டிங் குறைச்சி விட்டு போயிடும், அந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்து இல்லை, நமக்கு தான் ஆபத்து, இப்போதைக்கு நம்ம அமைதியாக போகிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னு சொல்லலாம். ஏன்னா 8 பேர் உள்ள ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க, 8 பேருமே பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணாங்க. குறிப்பா நம்ம அதிகமாக எதிர்பார்த்த அர்ணவ் வந்து சிறப்பான சம்பவம்லாம் பண்ணாப்புல, அடுத்தவங்களுக்கு இல்லை அவருக்கே அவர் வந்து சூனியம் வச்சுக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வீக்கெண்ட் எபிசோடு வரைக்கும் இருந்தாருன்னா மறுபடியும் விஜய் சேதுபதி மற்றவங்களாம் விட்டுட்டு அர்ணவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரோஸ்ட் பண்ணுவார் போல இருக்கு. அண்ட் விரல விட்டு ஆட்டுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல, அது என்னதான் பண்ண போறான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இவர் எதிர்பார்க்குற மாதிரி சத்யா அண்ட் ஜெஃப்ரி 2 பேரும் உள்ள வர போறாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வர்ஷினி சொன்ன மாதிரி மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அது ஒரு பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும். இன்னும் பொட்டி வைக்கல, பொட்டி என்ன ஆக போகுதுன்றது தெரியல, யார் எவிக்ட் ஆக போறா, யார் பொட்டி எடுக்க போறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வியூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேரும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோல் அவங்க சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. தடா பை பை அண்ட் டேக் கேர்.